Red Nool presents Indian 2 audio launch red carpet. Title sponsor Max Hair Clinic, India's leading hair regrowth experts. Welcome to Indian 2 audio launch. Yes, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது இன்னைக்கு நடக்க இருக்கிற Indian 2 ஓட ஆடியோ லான்ச் தான். இது என்ன அப்படிங்கிறது நான் சொல்லி தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியமே இல்லை. இந்தியன் 1 படத்துல நம்ம இந்தியன் தாத்தா கமல்ஹாசன் சார் இடுப்புல பெல்ட் எடுத்து உருவி சொருன்னு சொருவி எங்கெங்கெல்லாம் அக்கிரமம் நடக்குதோ, யாரெல்லாம் லஞ்சம் வாங்குறாங்களோ, யார் மூலியமாவெல்லாம் இறப்பு நடந்திருக்கோ, இவன் தப்பு செய்யறானா எடுறா கத்திய அப்படின்னு சொல்லி எடுத்து சொருவுற அந்த கத்தியை இங்க வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அப்கோர்ஸ் இந்தியன் அப்படின்னாலே இந்த கத்தி அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து தவிர்க்கவே முடியாது. இந்த கேரவன் டூர்ல இதுக்கப்புறம் நீங்க பார்க்க போறது எல்லாமே ஒரு ஹாட் ஸ்பாட் அப்படின்னே சொல்லலாம். கமன், இது வந்து சங்கர் சாரோட கேரவன், அது வந்து கமல் சாரோட கேரவன். ஃபர்ஸ்ட் என்ன சொன்ன மாதிரி ஸோ இந்த கேரவன் டூர்ல அடுத்து நம்ம பார்க்க போற கேரவன் யார் அப்படின்னா மிஸ் ஊர்வசி. ஊர்வசி ஊர்வசி ஏரமன் சார் சார்ல வருவே அவங்க கிடையாது, பட் லெஜெண்ட் படத்தினுடைய ஹீரோயின். தமிழ்லையும் அவங்க படம் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு அவங்களோட ஒரு பெர்ஃபார்மன்ஸ், டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் இந்த இந்தியன் 2 ஆடியோ லான்ச்ல இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஹாய் ப்ரோ, நல்லா இருக்கீங்களா? ஜாலியா இருக்குல்ல ஊர்வசி மேமுக்கு மவுன்சர் வேலை பார்க்குறது. இல்லத்தல சிரிப்பு தான் பாரு, முகத்துல பாருங்க 32 பல்ல முன்னாடி வந்து நிக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் யாரு? ஊர்வசி. இல்லத்தல என்னதல ப்ரோ, உங்களோட ஃபேவரட் ஹீரோ யாரு ப்ரோ? விஜய். விஜய் சாருக்கு நீங்க இது பண்ணிருக்கீங்களா, சேஃப்டி பண்ணிருக்கீங்களா? இல்ல பண்ணதில்ல, ஆனா ஆசை இல்லையா? ஆமா, கண்டிப்பா நம்ம வந்து என்னைக்காவது ஒரு நாள் விஜய் சாருக்கு வந்து ப்ரொடெக்ட் பண்ணி கூப்பிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஆசை இருக்கும். உங்களுக்கு உங்க பேரு? சின்னு ப்ரோ. சின்னுதான் பேரு தான், சின்னு. ஆனா ஆளு பெருசு அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. எவ்வளவுல ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் ஒர்க் அவுட் பண்ணுவீங்க? 1 hour. ஒரு நாளைக்கு 1 hour. என்னென்னலாம் சாப்பிடுவீங்க? அதான் டயட் படி சிக்கன், அப்புறம் ரைஸு, அப்புறம் புரோட்டீன் அந்த மாதிரி. ஊர்வசி மேம் கேரவனா தொடர்ந்து நம்ம அடுத்து பார்க்க போறது ஸ்ருதிஹாசன். செம்மொழியான தமிழ் மொழியா. ஒரு மாதிரி இவங்களோட குரல் அப்படிங்கிறது வந்து இப்போ வரைக்குமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு காந்தத்தை வைத்திருக்கக்கூடிய ஒரு குரல். அதாவது எப்படிங்க இப்படி பாட்டு பாடுறாங்க, இவ்வளோ அழகா வந்து டான்ஸ் ஆடுறாங்க, பார்க்கறதுக்குமே ரொம்ப அழகா இருக்கிறாங்க, ஸ்கிரிப்ட் ரைட்டிங்ல இருக்கிறாங்க. இப்போ வந்து நம்ம லோகேஷ் கனகராஜ் கூட ஒரு ஆல்பம் சாங் இனிமேல் அப்படிங்கிற ஒரு ஆல்பம் சாங், என்ன இவ்வளோ லேட் எடுத்து தானே சொல்றேன்னு நினைக்கிறீங்க, பேர் மறந்து போச்சு, வேற ஒன்றும் இல்லை. இனிமேல் ஆல்பம் சாங் நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி டைரக்ட் பண்றாங்க, பாட்டு எழுதுறாங்க, பாட்டு பாடுறாங்க, நடிக்கிறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க அப்படிங்கிற மாதிரி பல திறமைகளை வந்து உள்ள வச்சிருக்கக்கூடிய ஸ்ருதிஹாசன் அவங்க இந்த கேரவனுக்குள்ள தான் இருக்கிறாங்க. அவங்க ஆல்ரெடி வந்துட்டாங்க, நானும் பார்த்துட்டேன். உள்ள பயங்கரமான ரிகர்சல் எல்லாம் போயிட்டு இருக்கு. அன்பே சிவம் சாங் பாடுறாங்க, அதுதான் எனக்கு வந்து ஒரு மாதிரி ஜாலியா இருக்கு. அன்பே சிவம் ஆத்திகம் பேசும் அடியார்க்கெல்லாம் அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டு நல்லா இருக்கும். இங்க வந்து மிஸ்ஸஸ் ராகுல் பிரீத் சிங் என்னமோ ஏதோ அப்படிங்கிற ஒரு கௌதம் கார்த்திக் படம் நீங்க கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. முட்டாளா இமான் பூந்து விளையாடி இருப்பாரு இல்லையா, அந்த ராகுல் பிரீத் சிங் அவங்களோட கேரவன் இந்தியன் 2லையும் சித்தார்த்துக்கு வந்து பேரா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு பாட்டு வந்துச்சு, அந்த பாட்டுலாம் பார்க்கும்போது நமக்கே தெரியும். ராகுல் பிரீத் சிங் அவங்களோட கேரவன் தான் இது. ஸோ கைஸ், கிட்டத்தட்ட நம்ம இந்த கேரவன் vlog வந்து முடிச்சிட்டோம். இந்த செலிபிரிட்டிஸை தாண்டி இன்னும் நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து இந்த ஃபங்க்ஷன்ல வந்து கலந்துக்க போறாங்க. நான் அப்பவே சொன்ன மாதிரி சிம்பு சார் வராங்க, சிவகார்த்திகேயன் சார் வராங்க, மணிரத்னம் சார் வராங்க அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான செலிபிரிட்டிஸ் இன்னைக்கு இந்த இந்தியன் 2 ஆடியோ லான்ச்ல கலந்துக்க போறாங்க. அதுக்கு முன்னாடி அப்படியே இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் கம் பேக் இந்தியா டன் 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 டன். ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா, ஐயோ எல்லாம் கையில ஒட்டுதுங்க. இது எல்லாமே என்ன அப்படின்னா இந்த சாங்குக்கு யூஸ் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ். பேக் டான்சர்ஸ் எல்லாமே வந்து இந்த அப்படிலாம் கையிலலாம் ஆட்டிட்டு வச்சிருப்பாங்கல்ல, அதுக்கான. ஆனால் எடுத்துக்கலாமா கொஞ்சம்? சூப்பர்ண்ணே, நல்ல மனசுக்காரராக இருக்காரு. ஸோ இதுதாங்க, இது ஒரு மாதிரி தான் இருக்கு, ஒரு மாதிரி கையில் வச்சிருக்கும் போதே ஒரு மாதிரி கிளுகிளுப்பாக தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு ரொமான்டிக் சாங் இருக்கு இல்லையா, நீ லோட்பம் அப்படிங்கிற அந்த சித்தார்த் ப்ரோ நம்ம ராகுல் பிரீத் சிங் அவங்களோட காம்பினேஷன்ல இருக்கிற டியூட் சாங் இருக்கு இல்லையா, அந்த சாங்குக்கான செட்டப்னு நினைக்கிறேன். அங்க பாருங்க, நேதாஜி நீங்க என்ன பண்றீங்க? சல்யூட் இந்தியா, சல்யூட் இந்தியா. ஓகே சூப்பர் ப்ரோ, ஜாலியா இருங்க. ஸோ ஆமாம், எல்லாருமே வந்து இன்னைக்கு இந்த இந்தியன் 2 ஆடியோ லான்ச்சில் இந்தியன் மோட்ல இருக்கிறாங்க. எல்லாமே வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவரோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே போட்டிருக்காங்க, இந்தியன் தாத்தா ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. சரி, அது அப்புறம் அது முக்கியம் தான். இப்போ இதுக்கு வாங்க, உண்மையான பொண்ணுக்கு தான் கிஸ் பண்ண முடியாது, வாய்ப்பும் கிடைக்காது, வாழ்க்கை முடிகிற வரைக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்காதுங்கிறத நினைக்கிறேன். இதையாவது நம்ம எடிட்டர் போட்டுருவானே, பொம்மையிலே காது காமிக்கிறானுங்கிற மாதிரி எடிட்லாம் போட்டுருவான். ஸோ இது எல்லாமே வந்து அந்த பேக் டான்சர்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா
ஒரு பெரிய எண் வந்து நீங்க வந்து பார்க்க முடியும். கோல்டன் கலர் பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்காங்க, நம்ம தொட முடியாது. அப்படியே இங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா டி, இந்தியாவில் இருக்கக்கூடிய டி. ஹாய்ண்ணா, ஹாய், நல்லா இருக்கீங்களா? சூப்பர்ண்ணே. அந்த டி அதை வந்து பார்க்க முடியும். அப்படியே திருப்பினீங்க அப்படின்னா அந்த ட்ரம்ஸ் டம் டும் டம் டும் எல்லாமே தெர்மோகோல்ல தான் பண்ணியிருக்காங்க, உண்மையானதெல்லாம் இல்லை. ஸோ அதெல்லாமே இப்போ தான் பெயிண்ட் அடிச்சு காய வச்சிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் காஞ்சிரும். அது அப்படியே வந்து நம்ம அந்த செட்டில் அந்த பாட்டுக்கு யூஸ் பண்ணி ஆடிடுவாங்க. ஸோ நல்லா இருக்குங்க, ஒரு நல்ல வாழ்க்கையாக தான் இருக்குது எனக்கும். பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் எல்லாமே பக்கத்தில் பார்க்க முடியுது. ஆங்கரிங் வேலை, அதை தாண்டி நமக்கு இந்த மாதிரிலாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது என்னப்பா திரையில ரசிச்ச எல்லாத்தையும் நம்ம தரையில பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ அனிருத்தெல்லாம் பார்க்கும்போது இவரோட பாட்டு எல்லாமே தானே கேட்டு கேட்டு லவ் ஃபெயிலியராக இருந்தால் கூட அதுல இருந்து வெளியில வந்திருக்கும். ஒரு வைப்பு மோடு வேணும் அப்படின்னா தாய்க்கே லவி அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணியிருக்கோம். சோகமான சாங் வேணுமா சோகம் இருக்கு, காதல் வேணுமா காதல் இருக்கு, கல்யாணம் வேணுமா கல்யாணம் இருக்கு, ஃப்ரெண்ட்ஷிப் சாங் வேணுமா ஃப்ரெண்ட்ஷிப் சாங் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லா சாங்கும் வந்து நம்ம கேட்டு வைப் பண்ணியிருக்கோம். அவரை பக்கத்தில் எப்படி போறாரு, கிராஸ் பண்ணி போறாரு, அதை பார்க்கும்போது வந்து ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஸ்பாட்லேயே பார்க்க முடிஞ்சு. டக்குன்னு யாராவது ஒரு செலிபிரிட்டி வந்தோன்னா நீங்கள் இருந்துச்சு ஓடுறதை வந்து பார்க்க முடிஞ்சு. இதுதான் டெய்லியுமே வேலை இல்லையா? ஆமா, சூப்பர். உங்களுக்கு பர்சனலா இந்த பவுன்சர் வேலை பார்க்குறோம் அப்படிங்கிறத தாண்டி கண்டிப்பா கமல் சார் அப்படிங்கிறது நமக்கு பிடிக்கும், அனிருத் அவங்க வந்து நமக்கு பிடிக்கும். அவங்களுக்கு நம்ம பாதுகாப்பு கொடுக்குற ஒர்க்ல இருக்கும் அப்படிங்கிறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்? ஹாப்பியா தான் இருக்கும். ஹாப்பியா தான் இருக்கும். உங்களுக்கு தல கண்டிப்பா ஹாப்பி தான் இருக்கும். உங்களோட ஃபேவரட் ஹீரோ யார் தல? விஜய். விஜய் சார். நீங்க? அஜித் சார். தளபதி நம்ம கூட இருக்கிறாங்க. நீங்க விஜய் சார் கிட்ட ஒர்க் பண்ணிருக்கீங்களா? பண்ண லாஸ்ட் டைம் லீவோட நாங்க தான் பண்ணோம். எவ்வளவு ஹாப்பியா இருந்துச்சு? செம ஹாப்பி. போட்டோல எடுத்துருக்கீங்களா அதுல? நம்ம வேலையை போட்டோ பார்க்கணும்ல. ஆமா ஆமா. போட்டோ எடுக்க கூடாது, அது எங்க வேலை. மத்தவங்க போட்டோ எடுத்தா கூட அதை எடுக்க கூடாதுன்னு தான் பார்க்கணும். அதனால நாங்க அதை எடுக்க மாட்டோம், அதை விரும்ப மாட்டோம். சூப்பர் சூப்பர். தள்ளிந்து பார்த்தோம். தள்ளிருந்து இல்ல, தூரத்துல இருந்தே பார்த்து நம்ம ரசிக்கிறதோட சரி, வேலை அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பா பார்த்துதான் ஆகணும். அனிருத் அவர்கள் பேசுவாரா இல்லையா அப்படிங்கிறது தெரியாம அவர் கேரவனுக்கு வெளியில ஒரு 1/4 மணி நேரமா காத்து கொண்டிருக்கிறோம். பேசா நல்லா இருக்கும், கஷ்டம்தான். ஏன்னா தலைவன் வந்து பெருசா இன்டர்வியூ கொடுக்கறது, பைட் கொடுக்கறதுலாம் பார்த்தது இல்ல. கொடுத்தா நல்லா இருக்கும். வெயிட் பண்ணுங்க. இப்பதான் வீடியோ பாத்தீங்க, அவர் பின்னாடியே தான் நாங்களும் ஓடணும். இப்ப என்ன சீன் நடந்துச்சுன்னா, அந்த இந்த கார்ட்போர்ட்லாம் அடிச்சிருப்பாங்களே, அந்த கார்பெண்டர்லாம் நல்லா இருக்கிறாங்கல்ல, அவர் வந்து போட்டோ எடுக்கிறதுக்காக ஓடி வந்தாங்க. ஒரு கால் மேல கால் வச்சு ஸ்லிப் ஆயிருச்சு. உடனே அனிருத் அவர்கள் வந்து பார்த்துட்டு என்னாச்சு போட்டோ எடுக்கணுமா, சரி ஓகே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு பொறுமையா காமா அந்த 2 பேரு கூடயும் போட்டோ எடுத்து அனுப்பி விட்டாங்க. செம ஹாப்பியா இருந்துச்சு. தலை என்ன தலை டவுன் டு எர்த்தா நீ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. டவுன் டு எர்த்து தான், அஃப்கோர்ஸ் ரொம்ப டவுன் டு எர்த்தான ஒரு பர்சன் அனிருத் அவர்கள். ரொம்ப சந்தோஷம் இந்த vlogல அவரை பார்த்ததுல வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஹாய், எப்படி இருக்கீங்க? சூப்பர். கமல் சாரை பார்க்கறதுக்கு வந்திருக்கீங்க இல்லையா? இவங்க வந்து யாருன்னா நம்ம ரெட் நூல் எம்ப்ளாயி தான். அவங்க எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு இருக்கு. எவ்வளவு ஹாப்பியா இருக்கு இந்த இந்தியன் 2 ஆடியோ லான்ச் வந்ததுக்கு? ரொம்ப ஹாப்பியா இருக்கு, எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஓகே. சண்டை போட்டு டிக்கெட் கிடைச்சது. ஆமா, யார் கூட சண்டை போட்டீங்க? எங்க மேனேஜர் கூட தான். ஆமா, மேனேஜர் கூட சண்டை போட்டு வந்து மேனேஜர் இல்ல சூப்பர். ஓகே, என்ஜாய் பண்ணுங்க. ஹாய் சார், எங்க இருந்து வந்திருக்கீங்க இந்தியன் 2 ஆடியோ லான்ச் பார்க்கிறதுக்காக? மதுரை சார். மதுரையில இருந்து வந்திருக்கீங்களா? கமல் சார் அவ்வளவு பிடிக்குமா சார்? கண்டிப்பா பிடிக்கும். கண்டிப்பா. எதனால பிடிக்கும் கமல் சார்? கமல் சார் எதுக்கு அவர், அதாவது ஒரு ஆக்டிங் கெப்பாசிட்டினா அவருக்கு இன்னைக்கு அவரை தவிர வேற யாருமே இல்லையே. அவர் வேற யாரு இருக்கா? சூப்பர் சார். ஃப்ரண்ட் ரோலே வந்து சீட் கிடைச்சிருக்கு. ரொம்ப பக்கத்துலயே வந்து கமல் சாரை பார்க்கலாம் இல்லையா? ரொம்ப ஹாப்பியா இருக்கும் இல்லையா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எவ்வளவு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க இந்தியன் 2 படம் வரப்போகுது? எவ்வளவு எக்ஸைட்மெண்டா இருக்கு பாக்குறதுக்கு, படம் பாக்குறதுக்கு? ஃபர்ஸ்ட் டேவே பார்க்கணும். சூப்பர். மைக் இப்படியே வச்சிருந்தீங்கன்னா நான் பேசுறது கேட்கும், நீங்க பேசுறது கேட்காது இல்லையா? சூப்பர்மா. பக்கத்துல ஹாய் ப்ரோ. ஹாய். பவர் கிளாஸா? ஆமா. ஓகே சூப்பர். கமல் சார் பிடிக்குமா? பிடிக்கும். ஏன் பிடிக்கும்? தெரியல. பிடிக்கும். அது தெரியாது, ஆனா பிடிக்கும் இல்லையா? இல்ல பிடிக்கும். ஆமா. கைஸ், நம்ம vlogல வந்து ஒரு முக்கியமான ஸ்பாட்ல நின்னுட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இந்தியன் 2 ஆடியோ லான்ச்ல முதல் முறையாக இந்த மோகோபோட் ரோபோட்டிக் அந்த கேமரா சிஸ்டமை பயன்படுத்தி ஷூட் பண்ண போறாங்க. அதை பத்தின விளக்கம் வந்து அண்ணன் கொடுப்பார். ஹாய்ண்ணா. உங்க பேரு? முனிந்திரா. சூப்பர்ண்ணா. சன்சில ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த டெக்னாலஜி பத்தி சொல்லிடலாம். ஏன்னா படத்துல பார்த்துருக்கோம். ஆமா. அது இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஆடியோ லான்ச்சுக்கு எடுத்துட்டு வந்திருக்கீங்க. ஆமா. இந்த படத்துல யூஸ் பண்ணது மேக்ஸிமம் வந்து ஃபைட்காக யூஸ் பண்ணிருக்கோம். ஒன்லி சாங் மட்டும் கொஞ்சம் கம்மி இருக்கு. இப்போ யூஸ் பண்ணது வந்து கிளாம் பாட்டம் சொல்லுவாரு. ஒன்லி செலிபிரிட்டிக்கு கிளாம் பாட்டம், நார்மலா ஆஸ்கர் ரெட் கார்பெட் இருக்குல்ல, அந்த டைம்ல பண்ணுவாரு. ஓகே. ஸோ இந்தியால ஃபர்ஸ்ட் டைம் ரெட் கார்பெட்ல இந்தியன் 2க்காக யூஸ் பண்ணிருக்கோம். இந்தியால ஃபர்ஸ்ட் டைம் ரெட் கார்பெட்காக யூஸ் பண்ணோம். அதுதான் எனக்கு வந்து கேட்கறதுக்கே சந்தோஷமா இருக்கு. இந்தியன் 2 படத்துக்காக இந்தியால ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப வந்து ஒரு மாதிரி பிரம்மாண்டம். அதான் கமல் சார்னாலும் பிரம்மாண்டம், சங்கர் சார் அப்படின்னாலும் பிரம்மாண்டம். அவங்க படத்துல மட்டும் பிரம்மாண்டம் இல்ல, ஆடியோ லான்ச்லயும் பிரம்மாண்டம் அப்படிங்கறது வந்து நம்ம பார்க்க முடியுது. எவ்வளவு ஹாப்பி நீங்க இதுல ஒர்க் பண்றதுல? நிறைய ஹாப்பி தான். ஒரு நல்ல ஷாட் வந்திருக்கு. ஒரு மூவில பார்க்கணும். ஓகே. இது மூவில யூஸ் பண்ணிருக்காங்க. நிறைய சின்னது சின்னது பெரிய ரோபோட் யூஸ் பண்ணிருக்காரு, வித் ட்ராக் யூஸ் பண்ணிருக்காரு. ஓகே.
அது வந்து நல்ல சீன், மூவில பார்த்தா நல்லா தெரியும். ரிவீல் பண்ண மாட்டாருங்கிறது தெரியுது நமக்கு. எவ்வளவு நோந்துனாலும் அந்த சீனோட கடுகளவு கூட கசியாது. மூவில பெஸ்ட் சீன் வரும். ஒரு கமலாசன் சார் ஒரு ஆக்டிங் நெக்ஸ்ட் லெவல்ல பார்க்கலாம் இல்ல? அந்த ஒரு 3-4 மினிட்ஸ் கண்டினியூஸா ஒரு ஷாட் இருக்கும். அது மூவில பார்த்தா நல்லா இருக்கும். தெரியும். சூப்பர். நல்லா இந்தியன் 2 விக்ரம் பதிலா இந்தியன் 2 அப்படின்னு போட்டாச்சு. இங்க தாங்க கைஸ் செலிபிரிட்டிஸ் எல்லாமே என்ட்ரி ஆகக்கூடிய மெயினான வழி, அதாவது இன்னைக்கு நடக்க இருக்கிற இந்தியன் 2 ஆடியோ லான்ச்சோட மெயின் என்ட்ரியில தான் வந்து நம்ம இன்னைக்கு இருந்துட்டு இருக்கோம். அந்த பூத்ல எல்லாமே வேலை முடிச்சுட்டு அப்படியே செலிபிரிட்டிஸ் வந்து இந்த வழியா தான் உள்ள போவாங்க. ஸோ இங்க வந்து நம்ம ரெட் நூலோட பூத் இருக்கு. இந்த ரெட் நூல் பூத்தில் ரெட் நூல் பூத்தில் நம்ம கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் இந்த வழியாக தான் செலிபிரிட்டிஸோட என்ட்ரி அப்படிங்கிறது வந்து இருக்கு. ஸோ வாங்க கைஸ். சிகப்பு கம்பளம் விரித்து சினுங்காமல் அழுங்காமல் குலுங்காமல் உள்ளே அழைத்து செல்ல. ஹாய்னா எல்லாருமே வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இந்த வழியாக தான் செலிபிரிட்டிஸோட முக்கியமான என்ட்ரி. கோல்டு பிஸ்கெட்ஸ் எல்லாம் வச்சு டெக்கர் பண்ண ஒரு பயங்கரமான டனல் என்ட்ரி இந்த இந்தியன் 2 ஆடியோ லான்ச்சில் செட் பண்ணியிருக்காங்க. இந்தியன் 2 ட்ரெய்லர்லையுமே வந்து அந்த கோல்டு பிஸ்கெட்ஸ் எல்லாம் காமிக்கிறத நம்ம பார்க்க முடிஞ்சது. கண்டிப்பாக இதுலேயுமே ஊழல், பணத்தில் ஊழல் இருக்கும்போது கோல்டில் ஊழல் இருக்காதா? அதை வந்து கண்டிப்பாக நம்ம சங்கர் சார் வந்து ஒரு படத்தில் சொல்லியிருப்பாரு. அந்த தீமை பேஸ் பண்ணி ஒரு டனல் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. உங்கள் அக்கா மக்கா என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பிரம்மாண்டத்தின் உச்சம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ உள்ள வந்தீங்க அப்படின்னா வந்த உடனே இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் சுபாஸ்கரன், லைகா ப்ரொடக்ஷனுடைய உரிமையாளர் சுபாஸ்கரன் சாரோட போட்டோ வந்து இங்க இருக்குது. நல்லா சிரிச்ச முகமா எல்லாரையும் வணக்கம் அப்படின்னு வெல்கம் பண்ற மாதிரி சாரோட போஸ் இருக்கு. அப்படியே வந்தீங்க அப்படின்னா நம்ம தாத்தா இந்தியன் 2 கமல் சாரோட ஒரு பயங்கரமான ஒரு இந்தியன் 2 போஸ்டர் போட்டோ வந்து இங்க வந்து வச்சிருக்காங்க. எல்லாம் இது எல்லாமே பெயிண்ட்ல, நான் ஒரிஜினல்ல நினைச்சேன். எப்படித்தானோ இங்க எல்லாம் அப்படி இவ்வளவு பெரிய ஒரிஜினலா வைப்பாங்க. ஸோ எல்லாம் பிளாஸ்டிக்லாம் மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ கமல் சாரை தொடர்ந்து அப்படியே இங்க வந்தோம் அப்படின்னா ஃபுல்லாவே கமல் சாரோட போட்டோஸ் தான். இந்தியன் 2 எல்லாமே இந்தியன் 2, இந்தியன் 1 எல்லா போட்டோஸுமே கமல் சாரோட போட்டோஸ் தான் வந்து வச்சு இங்க ஃபுல்லா டெக்கர் பண்ணியிருக்காங்க. இங்க பாருங்க, இமாலய டைரக்டர், பிரம்மாண்டத்தின் உச்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய சங்கர் சார் சிரிச்ச முகமா எல்லாரையும் வெல்கம் பண்ற விதமா அவரோட போட்டோ வந்து இங்க வந்து வச்சிருக்காங்க. ஸோ சூப்பரா இருக்கு. இன்னுமே வேலைகள் இன்னுமே ஒர்க் வந்து போயிட்டு தான் இருக்கு. ஸோ கொஞ்சம் ஒர்க்லாம் பெண்டிங் இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாமே போயிட்டு இருக்கு. ஸோ பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக காவல்துறை உங்கள் நண்பன் அப்படின்னு சொல்ற மாதிரி காவல்துறையும் இங்க இருக்கிறாங்க. ஸோ இதான் கைஸ், இது எல்லாமே செலிபிரிட்டிஸ் என்ட்ரி ஆகக்கூடிய அந்த கோல்டன் டனல் அதுக்குள்ளதான் நம்ம இருக்கிறோம். உள்ள வந்து ரிஹர்சல் போயிட்டு இருக்கு, பயங்கரமா போயிட்டு இருக்கு. சவுண்ட் கேக்குதா உங்களுக்கு? யாரை பாக்குறதுக்காக இங்க முக்கியமா வந்திருக்கீங்க? நம்மவர் ஆண்டவர் சொல்லிட்டே போல. உலகநாயகன் எக்ஸெட்ரா. இந்தியன் 1 1996ல வந்துச்சு. ஒரு 28 வருஷம் கழிச்சு இந்தியன் 2 எதிர்பார்ப்பு இருக்கும்ல கண்டிப்பா உங்களுக்கு? கண்டிப்பா சம எதிர்பார்ப்பு சார். அதான் ஃபர்ஸ்ட் டைமா இதுல ஆடியோ லான்ச் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். எந்த மூவி எந்த லான்ச் வந்தா திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஆடியோ லான்ச். அது நம்ம ஊருக்காக, ஆண்டவருக்காக. நம்ம ஊருக்காக ரொம்ப பிடிக்கும் இல்லையா அவரை? ரொம்ப பிடிக்கும். ஓகே, பக்கத்துல யார் சார்? பொண்ணு சார். பொண்ணு தங்கச்சி எப்படி இருக்கீங்க? நீங்க யாருக்கா வந்திருக்கீங்க? அனிருத்காகவா கமல் சாருக்காகவா? கமல் சார்க்காக. கமல் சார் பிடிக்குமா? அவங்க பாருங்க 16ல இருந்து 60 வரைக்குமே கமல் சாரோட ஃபேன் தாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. எப்ப இருந்து கமல் சார் பிடிக்கும் உங்களுக்கு? இந்தியன் பார்ட் 1 பார்த்தேன். ஓகே, சோ அப்பதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு யாரை பிடிக்கும்? இன்னைக்கு வருவாங்க, நிறைய பேர் வருவாங்களா? யார் பிடிக்கும் உங்களுக்கு? கமலஹாசன் சார். கமலஹாசன் சார் பிடிக்குமா உங்களுக்கு? பிடிக்குமா கமலஹாசன் சார்? நல்லாவே பிடிக்கும் இல்லையா? அவங்க படங்கள்லாம் பாப்பீங்களா? எப்போவாது பாக்குறது இல்ல? ಸ್ಕೂಲ್ನ ಯಾವಾಗ ಪடம் ಪಾಕறது? ಪಾಕಲಿಲ್ಲ ನನಗೆ. ನೀವು ಯಾವಾಗಾದ್ರೂ ಅವ್ರ ಮೂವಿ ನೋಡಿದೀರಾ? ಅಯ್ಯ ತಮಿಳ್ தெரியல. నువ్వు సీయింగ్ కమల్ సార్ మూవీయా? கண்மணி அன்போது. குணா படம் பாத்திருக்கானடி. பாட்டு பாடுறியா? ஒரு லைன் பாட்டு பாடுறியா? சிங். கண்மணி அன்போது காதலன் நான் நடித்த தடிக்கமே. கன்னடா வெர்ஷன். பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா நான் இந்த சௌக்கியமே. சௌக்கியமே. உன்னை எண்ணி பார்த்தையில் கவிதை தொட்டுது கொட்டுது. வெறுத்தையில் வார்த்தை முட்டுது. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. சார் எங்க இருந்து வந்திருக்கீங்க சார்? பெங்களூர் சார். சார் பெங்களூர் கிரவுட் நிறைய இருக்கு போல. சார் நாங்க ஒரு 200 பேர் வந்திருக்கோம். 200 பேர் வந்திருக்கோம். ஓகே கமல் சார் பாக்குறீங்க? கண்டிப்பா. எப்ப இருந்து ஃபேனா இருக்கீங்க கமல் சார்? நாங்க சின்ன வயசுல இருந்து சார். எங்களுக்கு எப்ப நினைவு தெரிஞ்சு அப்பல இருந்து சார். நினைவு தெரிஞ்ச நாள்ல கண்டிப்பா. ஏதாவது ஒரு பிடிச்ச படம் கமல் சாரோட படம்? அவரோட பிடிச்ச படம் உங்களுக்கு இப்போ வரைக்கும் ஃபேவரட்டா இருக்கிற கமல் சாரோட பிடிச்ச படம்? சார் அவர் மூஞ்ச பார்த்தாலே போதும் எங்களுக்கு என்னத்துக்கு சார் பிடிச்சிருக்கும். இல்ல படத்துல என்ன படம் வந்து நின்னாலே போதும் அவர் பார்த்தாலே போதும் சார். சூப்பர் சார். சார் பயங்கர சார் வெறித்தனமான ஃபேனா இருப்பாரு நினைக்கிறேன். கண்டிப்பா சார்.
ரெட் நூல் presents Indian 2 audio launch red carpet. Title sponsor Max Hair Clinic, India's leading hair regrowth experts.